ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு காலைல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு அப்படின்னு தான் டிவில எல்லாம் ஓடுது. இப்ப நீங்க எல்லாம் கட்சியில இல்ல, நீங்க இப்ப சூரியமூர்த்தி, ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் இல்ல, நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டது தான் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாரு. பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு இவங்க தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ அந்த பொதுக்குழு செல்லாது, அந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தது செல்லாது அப்படின்லாம் சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் அந்த மனுவை தள்ளுபடி செய்ய சொன்ன இபிஎஸ் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு நீதிமன்றம். என்னதான் நடக்குது, என்ன வழக்கு? நீங்கள் இதுக்கிடையில் நீங்கள் தேர்தல் ஆணையத்திலையும் போய் மனு அளிச்சிருக்கீங்க, அங்கேயும் போய் விசாரிக்கணும்னு சொல்கிறீங்க. அது வேற நடக்குது, அது ஒரு பக்கம் போகுது. அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா நீங்க பார்க்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்து அது பெண்டிங் இருந்ததுன்னு சொல்லி தான் கோர்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனோம். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, நீதியரசர் சுப்பிரமணியம் அமர்வு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு, அது எந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க, உடனடியாக விசாரணை நடத்தலாம்னு சொல்லி உத்தரவு போட்டுச்சு. அப்போ ஓபிஎஸ் எல்லாமே இந்த மனுவில் நானு மிஸ்டர் சூரியமூர்த்தி எல்லாம் இருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். அது தொடர்ந்து அந்த தீர்ப்பு இப்பொழுது விசாரணையில் இருக்கிறது. விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்புறம் உச்ச நீதிமன்றம் ரொம்ப புரியுற மாதிரி சொல்றேன். உச்ச நீதிமன்றம் சிவில் டிஸ்பியூட் கேஸ் சொல்லி நமக்கும் போதுன்னு போச்சு இல்ல ராஜவேலு. அந்த கேஸ் முடிஞ்சாதான் எதுவும் ஃபைனலைஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஸோ இதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணை. நீதிபதி மகேஸ்வரி மிக தெளிவாக சொல்லி இருக்கின்ற ஆணை. தினேஷ் மகேஸ்வரி நீதியரசர். அது அப்படியே பெண்டிங் இருக்காது. உடப்புல போட்டு இவங்களே தேவையில்லாம கேஸை போட்டு அடிச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு அந்த சிவில் டிஸ்பியூட் இன்னும் முடியவே இல்லை, பெண்டிங் இருக்கு. இதுக்கு நடுவில் சூரியமூர்த்தி என்ன பண்ணாரு, என்னோட போகம் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார், பயணித்துக் கொண்டிருப்பவர். அவர் போகம் தொடர்ந்து ஒரு நலன் விரும்பியா கட்சிக்கு இதை முன்னிறுத்தி போராடி வருபவர். ஆல்மோஸ்ட் ஆல் த டைம் என்னோட தான் இருப்பார். அவர் எலெக்ஷன் கமிஷன் வந்தாலும் என்னோட தான் வருவார். கோர்ட்லயும் நீங்க கூட பார்த்துருப்பீங்க, நான் பேட்டி கொடுத்தாலும் பக்கத்துல இருப்பார். இவர் ஒரு சிவில் சூட் ஒன்று செப்பரேட்டா போட்டார். அதுல அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு நான் விளக்கி சொல்லிடுறேன். ஜெனரல் கவுன்சில்ல 11/7/2022 எடுத்த முடிவுகள் ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல, ஏன்னா சிவில் கேஸ் பெண்டிங் இருக்கு, நடத்தி இருக்க கூடாது, அது தவறு. ரெண்டாவது, அதை நடத்தி அது மூலியமா இவர் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறது தப்பு. ஆகவே இதுல சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதோடு இல்லாம, அதுக்கு பின்னால எல்லாமே பெண்டிங் இருக்கப்போ புதுசா கார்டு அடிச்சு வெளியில விடுறது, அந்த மெம்பர்ஷிப் கார்டை பழனிசாமி மாத்திரம் கையெழுத்து போட்டது, அதுக்கு முன்னால ஓபிஎஸ் சேர்ந்து கையெழுத்து போட்டு அண்ணனும் போட்டு ஒரு கார்டை ரிலீஸ் பண்ணது. ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நினைச்சு ஒன்னொன்னு பண்றது, ஆனா கேஸ் பெண்டிங் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தவறான செயல்களை செய்திருக்கிறார். ஆகவே அந்த முடிவு அத்தனையும் தவறானது. ஆகவே தவறானதுன்னு நீங்க உத்தரவிடணும்னு சொல்லி இபிஎஸ் அதுல பார்ட்டி பண்ணி போடப்பட்ட வழக்கு. ஓபிஎஸ் இருக்கார் பார்ட்டியா, சொல்றேன், ஏபிஎஸ்க்கு எதிரான வழக்கு. அதுல ஓபிஎஸும் பார்ட்டியா இருக்கார். ஆனா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அதை விசாரித்த நீதிமன்றம் ரொம்ப தெளிவா நிலுவையில் சிவில் டிஸ்பியூட்ல நிலுவையில் அஸ் பர் தி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பெண்டிங்ல இருப்பதால் இந்த வழக்கை பொறுத்தவரை நடுவில் எடுத்திருக்க எந்த முடிவும் செல்லாது. சூரியமூர்த்தியை கட்சியினுடைய மெம்பர் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? செட்பேக் யாருக்குன்னு. இப்போ அதுல இருந்து யாரை எடுத்ததும் செல்லாதுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் அடிக்கடி சொல்றாருல, இவர் உறுப்பினர் இல்லை, அவர் உறுப்பினர் இல்லை, அவர் உறுப்பினர் இல்லை, நான் தான் உறுப்பினர், நான் தான் எல்லாமும், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் கூஜா அப்படின்னு சொல்லிக்கிறார்ல. அதுதான் தெளிவான ஒரு தீர்ப்பாக இன்றைய தினம்
தட் இஸ் நோ எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் த பார்ட்டி. யாரை எக்ஸ்பெல் பண்றீங்களோ அவங்கள்ட்ட காரணம் கேட்கணும். டெமோக்ரஸி அதுதான் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் அதுதான் சொல்லுது, அதுதான் உயர் நீதிமன்றமும் சொல்லுது. அதையும் மீறி நீ மெம்பர் இல்லை என்னவோ இவங்க அப்பா விட்டு சொத்துல நாங்க ஏதோ கேட்ட மாதிரி நீ வரக்கூடாது, எங்க அப்பா விட்டு சொத்துனா அது கரெக்ட். அப்பா விட்டு சொத்து நீங்க கொள்ளடிச்சு வச்சிருக்கிறதுல சொத்து அதுல ஏதாவது நான் கேட்டேன்னா தப்பு. கட்சியில என்ன மெம்பர் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யார் சார்? அதுக்கு ஒரு ஜால்ரா ஒரு 4 பேர் உட்காந்துருப்போம். அவர்கள் மெம்பரே இல்லை, கட்சியில் உறுப்பினர் கூட இல்லை, ஓபிஎஸ் இது இபிஎஸ் சேர்த்துக் கொள்வதே இல்லை. அந்த முட்டா பசங்க அவனுங்க. யார் அப்ப விட்டு கட்சினாடே? இவனை அவன் யார் சேர்க்கறதுக்கு, அவனை இவன் யார் சேர்க்கறதுக்கு? கட்சி என்பது பொதுவானது. அந்த கட்சியில் சேர்ப்பதும் விடுப்பதும் சேர்ப்பதெல்லாம் எதுவும் கிடையாது. தொண்டர்கள் தான் தலைவனை தேர்ந்தெடுக்கணும்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த நீதி. ஆகவே இந்த தொண்டர்கள் தான் அதிகாரம் படைத்தவர்கள். அவர் யாரை பார்த்தாலும் கட்சியில் இல்லை. இன்னைக்கு படிச்சுட்டாங்க நீட்டா ஹைகோர்ட்ல. அது தவறு, அது மாதிரி சொல்லக்கூடாது. ஆகவே கோர்ட் அந்த கேஸ் பிரதான கேஸ் முடியணும். பிரதான வழக்கு முடிஞ்சதுன்னா சிவில்க்கு வழக்கு முடிஞ்சதுனா தான் சொல்ல முடியுமே தவிர அது கூட சொல்லல. பிரதான வழக்கு நிலுவையில் இருப்பதால் இபிஎஸ்னுடைய மனு ஏற்றுக்கொள்ள தக்கதல்லன்னு சொல்லி பண்ணியாச்சு. அது என்னவோ தெரியல, கொஞ்ச நாளாவே பழனிசாமிக்கு எல்லாமே செட்பேக்கா இருக்கு, பின்னடைவா இருக்கு. அப்படியே போகும். இதை எதிர்த்து அவர் மேல்முறையீடு போவார்ல, அது எங்க வேணாலும் இப்ப நெவர் எண்டு சார். லீகல் பேட்டல் போயிட்டே இருக்கட்டும், எங்க வேணாலும் போட்டுமே. அது எடுத்து போகாம இருப்பாரா சார்? இன்னொரு கதையை கேளுங்க. நான் சொல்ல வந்த நீங்க தடுத்துட்டீங்க. இப்ப புதுக்கோட்டையெல்லாம் போய் பிரச்சாரம், ஒரு பக்கம் பிரச்சாரம் பேசிக்கிட்டே இருக்காரு, அப்படியே போறோம். இந்த பக்கம் வர வேண்டியோ அந்த பக்கம் பின்னாடி போறோம். ஒருத்தன் கூட பேச்சை கேட்க ரெடி இல்லை. இந்த ஆள் மேடையில் நின்னோடனே பல்லடகரை பார்த்தது எல்லாம் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் போறாங்க அழகா. அந்த கூட்டத்தை போக போக டிவியில் எடுத்து போட்டிருக்காங்க. இவர் ஸ்டேஜுக்கு வந்தது எல்லாம் போறாங்கன்னு. மக்கள் எவ்வளோ ஆர்வமா இருக்காங்க பாருங்களேன். பேரறிஞர் அண்ணா உரையை கேட்க வரும் மக்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்தை பார்ப்பதற்காக வரும் மக்கள், புரட்சி தலைவி அம்மா வீர உரையை செய்த சாதனைகளை, செய்ய போகும் சாதனைகளை எல்லாம் கேட்க வரும் மக்கள். இந்த மக்கள் பழனிசாமின்ற ஒரு துரோகியை பார்த்துதான் அப்படியே போறாங்க அலையா பின்னாடி. பணத்தை கட்டுக்கட்டா எண்ணி இந்த ஒன்றியத்துக்கு இவ்வளவு பணம் பிரிக்கிறது எடுத்து டிவியில போட்டாங்க. இது நடந்துச்சா இல்லையா? இது நடக்குதா இல்லையா? அப்போ சோ பின்னடைவுன்றது தொடருது. பயங்கர பின்னடைவு ஆயிடுச்சு பழனிசாமிக்கு. கூட்டத்தை கூட்டினது கூட காசு கொடுத்து கூட்டினது வெளியே தெரியாம இருக்கும். இப்ப அதுவும் தெரிஞ்சு போச்சு. ஆகவே இந்த அவர் என்ன பண்ண போறாரு தெரியாது, அவ்வளவுதான். கட்சியை ஒழிக்கிறதுக்கு போய் அவர் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சில இடங்கள்ல கூட்டம் வருத, காசு கொடுத்தா கூட்டம் வராம என்னங்க வரும்? வந்தா வாபஸ் போறேன். காசு கொடுக்காம எங்கேயா வர சொல்ல. எல்லா இடங்களிலும் அந்த மாதிரி காசு கொடுத்து கூட்டுறாங்க. எல்லாம் அந்த பச்சை பசேல்னு ஒரு வண்டி வனவிலங்குகள் வார விழாக்கு போயிட்டு வந்து அந்த வண்டி ஆரம்பிச்சது மேட்டுப்பாளையத்திலிருந்து. அப்பையில இருந்து ஒவ்வொரு இன்ச்சா மூவ் பண்றதுக்கும் காசு கொடுக்கணும். இல்லைன்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க, கூட இருக்கவங்களும் வரமாட்டாங்க. நம்ம ஒரு தலைவர் பேசும்போது பார்த்தோம், கூட்டமே இருக்காது. அப்புறம் கூட்டமே இல்லையடா, இந்த 10-15 பேர் தான் இருக்கான் அப்படின்னு. அந்த 10-15 பேர் யார் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? மைக் செட் போட்டவன், வண்டிக்கு டீசல் போட்டவன், வண்டியை வாடகை கொடுத்தவன், அதுக்கு முன்னாடி ஜென்ரேட்டர் போட்டுட்டு இருக்கவன், இது மாதிரி இருக்கவன் தான் 10-15 பேர் எங்க இறங்கி ஓடிடுவானோன்னு கூட போயிட்டு இருப்பான். அது மாதிரி காசு கொடுத்து கூடுற கூட்டம் ராஜவேலு. அப்புறம் ஏதோ சொல்ல வந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்டீங்க மேல்முறையீட்டுக்கு போவாரான்னு சொல்லி. நிச்சயமா போவார் சார். பழனிசாமிய ஆதரிச்சு ஒரு வக்கீல் கூட்டமே இருக்கு. இதெல்லாம் எடுக்கும் உடனே உடனே அண்ணே என்ன அண்ணே உடனே எஸ்எல்பி போகணுன்னு, இல்ல ஹைகோர்ட் பெஞ்சுக்கு போகணுன்னு, அதுக்கு போகணுன்னு. அப்படியா? அது என்னாச்சு? ஏன்னா இவருக்கு சட்டமும் தெரியாது, ஒரு வெங்காயமும் புரியாது. அதுதான் அவனுக்கு அட்வான்டேஜ். அதனால அண்ணே இதுக்கு இவ்வளவு ஆகும், கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்க. தொண்டர்கள் இவன் உறுப்பினர் இல்லைன்னு சொல்றதுக்கு எவ்வளவு செலவு பண்றாரு? கோடிக்கணக்கில் செலவு பண்றாரு. டெல்லியில இருந்து பிளைட்ல வருவாரு சீனியர் கவுன்சில். இப்ப சீனியர் கவுன்சில் பண்ண வாதாடி கீதாடி 2 கேஸ் கண்டினியூஸா தோத்து போச்சு. எலெக்ஷன் கமிஷன் என்கொயரி நடந்துட்டு இருக்கு. இதுதான் அவர் நிலைமை. அதுக்காக சொன்னேன். அது காசு இல்லாமலாம் நவர கூட முடியாது பழனிசாமியால.
அந்த கூட்டமே சார் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் இந்த காசுக்கு தான் சார் வாழ்க்கை போட்டு நிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்றைய தினம் ஓபிஎஸ் அவர்கள் பண்ருட்டி ராமச்சந்திரன் அந்த கூட்டணியிலிருந்து பாஜக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. 3 விஷயங்கள் சொல்கிறாரு. தேர்தல் நேரத்தில் தான் நிலைப்பாடு எடுக்க முடியும், அடுத்தது என்ன அப்படிங்கிறது ஒன்று, தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம், இன்னொன்று விலகியது ஒன்று. அதை எப்படி பார்க்குறீங்க? காலையில் சிஎம் சந்திச்சாரு, மாலையிலையும் திருப்பி போய் சந்திக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக அரசியல் வட்டத்தில் இருக்கு. வாக்கிங் போனார் சார். ஆமா, அப்ப பார்த்தாரு. அன்னைக்கு அன்புக்குரிய அன்பு சகோதரர் நண்பர் செல்வம் இருந்தப்போ, செல்வம் இருந்தப்போ நான் போயிருந்தேன். சிஎம் விசாரிச்சுட்டு வந்தேன். அவரும் அண்ணனும் வந்து வீட்டில் உட்காந்து விசாரிச்சுட்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடி திடீரென அவரது மூத்த சகோதரர் முத்து அவர்கள் மறைவு, பின்னால திடீர்னு லைட்டா தலை சுற்று வருதுன்னு போய் அப்போலோவுக்கு போயிருந்தார் சிகிச்சைக்காக. முதல்வர் 1 வாரம் விட்டு திரும்பி வந்துட்டாரு. அது கூட ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க, அவர் போனது ஒரு நாள் தான் செக்கப்புக்காக போனாங்க. இந்த மோடி வந்து போற வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டாரு. அவர் போலான்னு சொல்லிட்டாரு, டாக்டர் இருங்க எனக்கு ஒரு நாளைக்கு அதிகமா இருக்கான்னு. அப்புறம் கேட்டிருக்காரு, என்ன மோடி போயிட்டாரான்னு. மோடி தமிழ்நாட்டில இருந்து போயிட்டாருங்கன்னு சொன்னோன்னே அப்புறம் சிஎம் சரி அப்ப நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு எழுச்சி வந்துட்டாருன்னு பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு போன தடவை வந்தப்போ ஊட்டி போயிட்டாரு. போன தடவை வந்தப்போ ஊட்டி போயிட்டார் ராஜுவிலே. இந்த தடவை வந்தப்போ அப்போலோ போயிட்டாரு. அதனால வேற எங்கேயாவது வேற பொருள் அமைச்சிருவார் அடுத்த தடவை மோடி வர்றப்போ. அவ்வளவு அன்பா இருக்காரு பிரதமர் மேல முதலமைச்சர். அதுதான் உண்மை. ஆகவே சொல்லி 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 இந்த நக்கீரர்ல உட்காந்து ராஜவேலுவோட பேசி 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 அடிமை சாசனத்தை விட்டு வெளியே வாருங்கள், நீங்க வந்து கூஜா தூக்கியா இருக்காதீர்கள் பிஜேபிக்கு அப்படின்னு நான், அவரை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், அவரை சார்ந்த அமைப்பு செயலாளர்கள், அவரை சார்ந்த கட்சியினர் எல்லாம் சொல்லி சொல்லி அதான் கோச்சிட்டு வெளியே வந்தோம். நானு கூப்பா கிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர், எனது அன்புக்குரிய சகோதரர் ஜெய்செட்டி பிரபாகரன்லாம். இன்னைக்கு அதனுடைய வெளிப்பாடு மிகவும் அவமானப்படுத்தப்பட்டு, கேவலப்படுத்தப்பட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டு, அவர் என்னமோ பிரதமர் வானத்திலிருந்து கூச்சிருக்க மாதிரி, பார்த்தவருக்கும் மரியாதை இல்லை, பார்க்க அனுமதி கேட்டவருக்கும் மரியாதை இல்லை. ஏன்னா நான் அனுமதி வாங்கிட்டு ஸ்டைலா போய் நின்னவரை 1 செகண்ட்ல துரத்திட்டாரு. போய் அந்த கியூல நிக்க வச்சு துரத்தி அனுப்பிச்சிட்டாரு. அவருக்கு அசிங்கமா போச்சு, சேலம் போயிட்டாரு. இவருக்கு அனுமதியே கொடுக்கல, இவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறது? எனக்கும் தன்மானம் இருக்கிறது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. நம்ம ஈன்றவளுக்கு அதுவே நாம் தரும் மகிழ்ச்சி. நரம்போடு பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சின்னு பாடின மாதிரி நேற்று தான் எங்க அண்ணன் ஓபிஎஸ் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. தன்மானம், எனக்கும் தன்மானம் இருக்கிறது, பாராட்டுக்குரியது, வரவேற்கக்கூடியது. அங்கிருந்து வெளியே வந்ததை மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். எனக்கு என்னன்னா, நேற்று கொஞ்ச நேரம் பிரஸ்ல பண்ருட்டியார் அண்ணனும் இவரும் பிரஸ் சந்திச்சு காரணங்களை சொல்லியிருக்கோம். மக்களிடத்துல தப்பு பண்ணிட்டேங்க, ரொம்ப நாளா பிஜேபி கூட பயணம் செய்ததை நினைத்து நான் வருந்துகிறேன், சொல்ல வந்த அவமானங்களை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்கள், இந்த அசிங்கங்களை எல்லாம் தாங்கி கொண்டிருந்தேன், முடியாம அவர்களே வெளியில அனுப்பினார்கள், நான் வெளியில வந்துட்டேங்க, அவரோடு சேர்ந்ததுக்காக அம்மா வழியில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கணும். பண்ருட்டியாரும் விவரிச்சிருக்கணும். ஆனா வேக வேகமா வந்து பிரஸ்ஸை பார்த்துட்டு நாங்க வெளியேறுகிறோம், அதுதான் எங்களுக்கு தீர்மானம் சொன்னாங்க. எனிஹோ வரவேற்கிறோம் என்பதிலே எனக்கு. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் தொடர்ந்து பாஜகவுட நெருக்கமா இருக்கிறாரு, பாஜக தலைவர்களை மதிக்கிறாரு, தொடர்ந்து இருக்கிறாரு. இப்ப வெளியில வந்தேன்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கப்புறம் பாஜகவுல இருந்து அவர் யாராவது தொடர்பு கொண்டாங்களா? தொடர்பு கொண்ட மாதிரி அதுவும் தெரியல. இந்த கூட்டில இருந்து போகாதீங்க, இருந்த வரையும் இருங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சமாதானப்படுத்துற முயற்சியோ எதுவும் நடந்த மாதிரி தெரியல. நேற்று அதை பத்தி கேட்டப்போ கூட அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. பாரதிய ஜனதா கட்சியினருக்கு முகம் இல்லை, 2 சர்க்கிள். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் அண்ணா, ஓபிஎஸ் பிஜேபியோட இருந்தால, அண்ணா இருந்தால அவருக்கு வந்து அவரை அடக்கி ஒடுக்கி அவர்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. இவரும் அடங்கி ஒடுங்கி ஒரு அடிமைத்தனத்திற்கு போய் வேற வழி இல்லாம அங்கே இருந்தாரு, வழி விட்டு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அவர் வெளியில வந்துட்டார். எத்தனை நாளைக்கு தான் கொட்ட முடியும்? அவர் நிமிர்ந்து விட்டார், இன்னைக்கு கொட்ட முடியாது. வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த பின்னாடி முதல்வரை போய் சந்திச்சார். அவரு முதல்வரை இந்த விஷயத்துக்காக தான் பார்த்திருக்காரு, அவரு வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா முதல்வர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார், மகிழ்ச்சியா இருப்பார். எங்களை மாதிரி அவரும் பிஜேபியில இருந்து வெளியே வந்துட்டார், ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு.
ஏன்னா எவ்வளவோ அனுபவிச்சிட்டார்ல அவர். பிஜேபியில் இருந்ததால தானே முன்வரிசையில் இருந்த ஓபிஎஸ் சட்டமன்றத்தில் பின்வரிசைக்கு போனார். முடியவே முடியாதுன்னு சொன்ன சபாநாயகர் அந்த என்ன பேரு இந்த மதுரையில் உதயகுமார், அவரை கூப்பிட்டு துணைத் தலைவர் இல்லாத ஒன்றை எப்படியா கொடுக்க முடியும், எப்படியா கொடுக்கறது, நான் சட்டத்தில் இல்லை, ஏன் அலுவல் நேரத்தில் இந்த நேரத்தில் கெலடா பண்றீங்க, மசோதா டைம் ஆயுது அது இதுன்னு கத்தி பார்த்து கடைசியில் ஏதோ முதல்வர் சொல்லிட்டாருன்னு சீட்டை மாற்றி பின்னாடி கொண்டு போனாங்க. இது எனக்கு நினைவில் இருக்கு. அந்த அவமானமும் அவருக்கு ஏற்பட்டது பாவம், அதையும் வந்து தாங்கிக்கிட்டாரு. ஆகவே நேற்று போய் சந்தித்திருக்கிறார். முதல்வர் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். நம்மை போல பிஜேபி விட்டு வந்தது அவருக்கு சொல்ல வேண்டாம் மகிழ்ச்சியை தரும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. பாஜக இப்ப முயற்சி எடுக்குதுன்னு தகவல் இப்ப இன்னைக்கு காலையில செய்தியெல்லாம் வருது. பாஜகவை சார்ந்தவர்கள் ஓபிஎஸ் அண்ணனை தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படியாவது வந்துருங்க. ஏன்னா இப்போ எனது நண்பர் துக்ளக் ரமேஷ் சொல்றார், இப்படி அவமானப்படுத்தி இருக்க கூடாது, அதனால்தான் வெளியில போனார்னு சொல்றாரு ஒரு டிவியில பேசும்போது. அவர் சொன்னா ஓரளவு குருமூர்த்தி சொன்ன மாதிரி. குருமூர்த்தி தான் ரொம்ப இதுல ஸ்ட்ரெயின் பண்ணி அவர் என்னென்னோ பண்ணி பார்த்தாரு. நல்லதுக்கு பண்ணாரோ கெட்டதுக்கு பண்ணாரோ அவரு தான் தெரியும். பாவம், அவர் வந்து சேர்த்து வைக்கணும்னாரு, சேருன்னாரு, அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னாரு. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் முயற்சிப்பார்கள். உங்க கேள்வி நியாயமானது. மீண்டும் அமித்ஷாவை விட்டு பேச சொல்லுவார்கள். ஏன்னா பழனிசாமிகிட்ட ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், எப்போ முதுகுல குத்துறாருன்னு தெரியாது. ஆகவே அதை மேனேஜ் பண்ணணும். இது கரெக்டாக இருந்துட்டு இருந்துச்சு, இப்போ தடம் புரண்டாச்சு. ஆகவே பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி மிரட்டி பார்க்க கூட ஆரம்பிப்பார்கள். பிரதமர் கூட தொடர்பு கொள்ள இனி வாய்ப்பு இருக்கிறது. அமித்ஷா கூட கூப்பிடலாம். நான் எடுத்த முடிவே அதிலிருந்து மாறவே மாட்டேன். ஆகவே எனக்கு தன்மானம் என்கின்ற வார்த்தை தான் முக்கியம். ஆகவே என்னை அசிங்கப்படுத்திய தரங்கெட்டவர்கள் பின்னால் நான் இனி செல்ல மாட்டேன் என்ற உறுதிமொழியோடு இருக்கணும். முடிஞ்சு போச்சு ராஜவேலு. பல்வேறு செய்திகள் ஓடுது. இனிமே அவர் தனி கட்சி தொடங்குவாரா இல்ல இந்த உரிமை மீட்பு குழுங்கிறது படியே இருப்பாரா? என்ன நான் இப்ப சொல்றேன், உரிமை மீட்பு குழு உடனடியாக கலைக்க வேண்டும். தலைப்பா போட்டுக்கோங்க, உரிமை மீட்பு குழு இனி கலைக்கப்பட வேண்டும். அவர்தான் அதிமுக ஓபிஎஸ். அவர் வந்து டிஸ்பியூட் ஃபைல் இருக்கு. இதுவரை ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்காததால் தான் நான் எவ்வளவு போராடியும் நான் தீர்ப்பை பெற்றும், சூரியமூர்த்தி போன்றவர்கள் போராடியும் தீர்ப்பை பெற்றும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா சொந்தக்காரர் அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடுத்துருக்கணும். ஒவ்வொரு தேர்தலையும் அதை செய்யவில்லை. ஆகவே இந்த உரிமை மீட்பு குழு தொண்டர்கள் குழுலாம் மன்னாரன் கம்பெனி, அது ரிஜிஸ்டர் இல்லாத ஒண்ணு. இனி அவர்தான் அதிமுக என்று அவரை சொல்லிக் கொள்ள வேண்டும். அதிமுக என்னுடையது என்று சொல்லி போராட வேண்டும். சிவில் கேஸ் முடிகின்ற வரை, அது டிஸ்பியூட் ஃபைல்ல எலெக்ஷன் கமிஷனில் இருக்கின்ற வரை இவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் என்பதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே அதிமுக ஓபிஎஸ் என்றுதான் போராட வேண்டுமே தவிர எந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. முதலில் கலை தெரிய வேண்டும். யாரும் கேட்க முடியாது. சட்டம் அதுதான் சொல்லுகிறது. எனக்கு தெரிஞ்ச சட்டம் ஒழுங்கா நியாயமா சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு கேஸ் கூட பெண்டிங் இருக்கு. ஒரே ஒரு நீதிபதி, ரொம்ப நல்லவர், அவர் பாவம், சட்டம் தெரிஞ்சவர், தமிழ்நாட்டில் அந்த நீதிபதி 3 முறை இபிஎஸ்க்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தார். 1, 2, 3 அள்ளி வழங்கினார் தீர்ப்பை ஒருவருக்கே. அவர் ரொம்ப நல்ல மனுஷன் பாவம், அவருக்கு தெரிஞ்ச சட்டம் அது. தீர்ப்புகள் என்ன சொல்றது, அடுத்த வரை சொல்ல முடியல, வழங்கப்பட்டது. அதுல ஒரு தீர்ப்பு மோசமான தீர்ப்பு. ஏன்னா இப்போ சென்னை அமர்வு நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை இருக்கிறது, விசாரிக்கலாம். 15ல இலை சின்னம் சம்பந்தமாக நாங்கள் தலையிட முடியாது, நீங்கள் தலையிடக்கூடாது என்று வாதிட்டதை அந்த வழக்கறிஞர் தேர்தல் ஆணையத்தில் சார்பாக சொன்னதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அப்படி சொல்லியிருக்கப்போ சிங்கிள் பெஞ்சில் அந்த நீதிபதி ஓபிஎஸ் வந்து சின்னத்தை உபயோகப்படுத்தக்கூடாது, ஓபிஎஸ் அவர்கள் லெட்டர் பேடை யூஸ் பண்ணக்கூடாது, ஓபிஎஸ் அவர்கள் கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி ஓபிஎஸ் அவர்கள் திரும்பி பார்க்க கூடாது, நிமிரக்கூடாது, குனியக்கூடாது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை போட்டார் ஒருத்தர். அமர்வு நீதிமன்றமே ஒப்புக்கொண்டு விசாரணைக்கு ஆணையிட்ட பின்னால் இந்த நீதிபதி போட்ட உத்தரவு நிற்காது, செல்லாது. அது அவர் தானே எடுத்துட்டு போய் செய்யணும். எத்தனை சொல்லி கொடுக்கறது, அது அனாவசியமா பெண்டிங் நிக்குதுங்க. உச்ச நீதிமன்றம் சிவில் கோர்ட்ல பாத்துக்கோங்க. தேர்தல் ஆணையம் சொல்லுது 15ல எங்களுக்கு தான் சின்னத்துக்கு அதிகாரம் இருக்கு, அதுல கை வைக்க கூடாதுன்னு சொல்லுது.
அப்ப எப்படிங்க ஒரு சிங்கிள் ஜட்ஜ் வந்து நீதிபதி வந்து அந்த சிங்கிள் அமர்வு வந்து சொல்லும் இது மாதிரி நீ வந்து சின்னத்தை பயன்படுத்த கூட தப்பு இல்லையா? அந்த கேஸை ஏன் பெண்டிங் வச்சிருக்காரு ஓபிஎஸ் அண்ணன்? கொஞ்சம் வந்துட்டாருங்க வெளியில, முதலை வாயிலிருந்து வெளியே வந்துட்டாரு. இவருக்கு சில பேர் காலை பிடிச்சி இருப்பாங்க. அதாவது இந்த நண்டு இன்னொரு நண்டை ஏற விடாத காலை பிடிச்சி இழுக்குமா, அது மேல வர்றதுக்காக. அது மாதிரிலாம் சில பேர் கூட இருந்தவங்களாம் கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாங்க. இனிமேல் ஒரு நல்ல சட்ட வல்லுநர்களை வச்சு ஒரு 4-5 பேரை வச்சு அதை தான் அவர் கேட்கணும், அமைதியா கேட்கணும். பண்ருட்டியாட்ட கேட்டாவே போதும், அவர் நல்ல திறமையானவர். ஆகவே அவரை கொஞ்சம் சட்ட வல்லுநர்களை வச்சு முதல்ல இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுவீங்க. நோ பவர். ஆனரபிள் ஜட்ஜ் ஹவ் நாட் அப்ளைட் த மைண்ட். சாரி, 15ல எலெக்ஷன் அதிகாரத்தை நீங்க கையில் எடுத்தது தப்பு. இதை தான் வழக்கறிஞர்கள் போய் சொல்லணும். ஆகவே அதை செய்யணும் அண்ணன். ஏன்னா நம்ம நக்கீரன் அது மேலமா சொன்னாதான் அது போகும். அவருக்கு பக்கத்தில் இருக்கவங்க அது ஏன்னா அந்த கேஸ் பெண்டிங் இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்காக உங்களுக்கு இதை நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னைக்கு தீர்ப்பு வந்து சார், ஒருத்தரை கட்சி மெம்பர் இல்லைன்னு சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. எக்ஸ்பெல்ஷன் பார்ட் ஏற்கனவே 4 பேரை எக்ஸ்பெல் பண்ணியிருக்கு, சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேரை அந்த பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிக்கலாம், இந்த ஜட்ஜ்மெண்ட்டே போதும். ஆகவே யாரையாவது கட்சிக்காரன் இல்லைன்னு சொன்னா அப்புறம் இருந்தாலும் இங்கே டென்ட் போட்டு வேற ஏதாவது வித்துக்கிட்டு சொல்ல வேண்டியதான். ஆகவே இவருக்கு எந்தவித அருகதையும் யோகியதையும் இல்லை என்பதை இன்றைய தினம் தீர்ப்பு உணர்த்தி விட்டது. அவர் எங்க வேணாலும் போய்கிட்டு அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், பரவாயில்ல. ஆகவே நல்ல தீர்ப்பாக இன்றைய தினம் வந்திருக்கிறது. அது அவருக்கு இது அதனால கவலையே பட வேண்டாம். ஓபிஎஸ் அண்ணனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதை நன்றாக எடுத்து சென்றால் நன்றாக எடுத்து செல்ல முடியும். ஆகவே அடுத்து தேர்தல் களத்தில் 234 தொகுதிகளில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்றது, எப்படி வேட்பாளர்கள் நிறுத்துறது, தன்னோடு இருப்பவர்களை எப்படி மேலே கொண்டு வருவது. அவர் இனிமேல் ஒன்றும் அனுபவிக்கிறார் சார், எல்லாம் அனுபவிச்சுட்டார். வீட்டில் அனுபவிக்காது என்ன இருக்கு? பக்கத்தில் இருப்பவர்களை, நம்மை நம்பி வந்தவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம். அது படகிறதுக்கு அருமையான மனிதன். அவர் போய் சந்திக்க போனதே கூட இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கணும், அவங்களும் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகணும் அப்படின்லாம் பல கணக்குகள் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படிலாம் போக முடியாது. 3 முறை முதலமைச்சர் நாற்காலியில் அதிமுக என்ற போர்வையில் இருந்து விட்டார் அவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுக முதல்வராக அமர்த்தி அழகு பார்த்தார்கள். நாளைக்கு ஸ்டாலினோட சேர்ந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு எதிரி சொல்ல மாட்டானா? அதையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும் சார். அப்படி ஈஸியா இல்ல. அவரு சொல்றாருல அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு. சார் அது வேற சார். அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு, சில நேரத்தில் அப்படி பேசுவார். நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்லுவார். அப்ப என்ன திமுக போய் சேர போறாரா? அப்படி கிடையாது. அவர் எப்பயும் சொல்றாரு. அதாவது அவர் சொல்ல வேண்டிய ரேட் நீங்க சொன்னது உண்மைதான். முதல்வர் ஆரோக்கியமாக நல்ல உடல்நிலையோடு மருத்துவமனையிலிருந்து வந்தார், நான் வாழ்த்து சென்றேன், அரசியல் இல்லைன்னு சொல்லணும். அவர் இப்ப ஏதோ ஒரு டைலாக்குக்காக அந்த வார்த்தையை விட்டுருக்கலாம், அவ்வளவுதான். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால முதல்வர்கிட்ட போய் பார்த்ததோ முதல்வர்கிட்ட ஒருத்தர் போய் சேர்றதோ நான் தப்பா சொல்ல. இவர் சேர முடியாது என்பதை போட்டிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் அதான் சொல்றாரு. அடுத்த பயணம் எப்படி போகும்? பாஜக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டாரு. முதல்ல ராஜவேலு உங்களை நீங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க. நீங்க வந்து உங்களை சுயமா என்ன பண்ணணும்ன்றத முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப மாநாடு தான் தீர்மானிக்குமா சார்? ஊரா பிரச்சாரம் போங்க, மக்களை சந்தியுங்கள். மாநாடு வேணாம், வெங்காயம் வேணாம் சார், அதெல்லாம் ஊரே பத்திர வேலை. மாநாடு நடத்துறேன், கோயம்புத்தூர் நடத்தலையா மாநாடு? அதெல்லாம் வேணாங்க. நீங்க ஒன்றும் மாநாடு நடத்தி காசு செலவு பண்ணி வேஸ்டா போறது வேணாம். அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு தூக்கி கொடுங்க, அவங்க பெரிய கூட்டம் நடத்துவாங்க. அந்த கூட்டத்துல போய் பேசிட்டு வாங்க. என்ன பெரிய மாநாடு நடத்தி ஆளெல்லாம் வண்டியில கூட்டு வந்து பழனிசாமி மாதிரி இறக்கி வந்து அப்படி வாழ்க அப்படின்ட்டு முடிஞ்சிருமா? அது இப்பெல்லாம் கொடுத்த காசுக்கு அதிகமா கூறான் பழனிசாமிய. அதனால காசு கொடுத்து அவன் கூட்டு போயிடுவான், ஓட்டு போட மாட்டான். ஆகவே ஒரு ஃபார்மேஷன் வரணும். அப்போ பார்க்கிறவர்கள் நம்மிடத்தில் வருவார்கள். நம்ம யாரும் நாடி போக தேவையில்லை அப்படிங்கிற நிலைப்பாடு இன்னும் கடந்து போகணும். இப்பதானே வெளியே வந்திருக்காரு, இனிமேல் தான் அவருக்கு அதிகமான பலு. ஆகவே இதை கடந்து செல்ல முயற்சி. நீங்க விரும்பினபடிதான் வெளில வந்துட்டாரு. நீங்க இப்ப ஓபிஎஸ் கூட பயணிக்கலாம்ல, பயணிப்பீங்களா? எப்படி இவ்வளவு நேரம் நீங்க அதை தான் கேட்காம இருந்தீங்க. ஏகப்பட்ட எனது அன்பு நண்பர்கள், நான் நெஞ்சா ஏன்னா உண்மையை மறைக்காதவன் புகழேந்தி, அதனால பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, அண்ணன் தான் வெளியே வந்துட்டாரேன்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கமும் இருக்கு, கோச்சிக்காதீங்க. அவர் போன மாட்டை தேடவும் மாட்டார், வந்த மாட்டை கட்டவும் மாட்டார். அதில் வீரர் அவர். என்னது இந்த ஜல்லிக்கட்டு வாங்கி கொடுத்தவர். ஆனால் அவர்கிட்ட பழக்கம் தான்
போன மாட்டை தேடவும் மாட்டார், வந்த மாட்டை கட்டவும் மாட்டார். அப்படி ஒரு அடிப்படையான தன்மை கொண்டவர். காலம் பயிர் சொல்லும் எல்லாத்தையும் தியாகம் செய்தோம். இவ்வளவு கேஸுக்கு போனான், இந்த கட்சிக்கு ஜெயிலுக்கு போனேன், என் மேல செடிசன் கேஸ் போட்டார் பழனிசாமி. எவ்வளவோ வரலாறுகள் பேசிக்கொண்டே போலாம், எத்தனையோ நாட்கள். இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு மரியாதை இருக்கு எனக்கு. புகழேந்தி நியாயமா பேசுறாரு. அதுவும் நக்கீரன்ல நிறைய பேட்டியை பார்த்து இன்னைக்கும் பாருங்களேன். போன தடவை நான் கொடுத்தது என்னங்க ஒரு 2-3 லட்சம் போயிடுச்சுங்க. பார்த்து ரொம்ப எனக்கே சந்தோஷம். ஆகவே மக்கள் நம்மளை கூர்ந்து கவனிக்கிறார்கள். ஒரு நியாயத்தின் அடிப்படையில் ஒரு நீதி வேண்டி தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். நான் ஓபிஎஸ் விட்டு வரும்பொழுது என்ன சொன்னாங்க தெரியுமா சார்? என் காதால கேட்டேன். அவர் பக்கத்தில் இருக்க ஒரு நண்பர் சொன்னார், திமுகவுக்கு போக போறீங்களான்னு. திமுகவுக்கு போனா என்ன தப்பா? என்ன யார் என்ன பண்ண முடியும்? கொள்ளையடிச்சிட்டு போறேன்னா, ஏமாத்திட்டு போறேன்னா என் மேல ஒருத்தர் கூட விரல் காமிக்க முடியாது. ஆனா அது அல்ல. நான் அவரை பார்த்து சிரிச்சேன். ஆனா நான் எடுத்த முடிவு, எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்வை முடிக்க வேண்டும். அன்னைக்கு ஏர்போர்ட்ல சொன்ன, என்ன கட்சி விட்டு எடுத்த அன்னைக்கு பாக்குறேன் நீயா நானான்னு சொல்லி. இன்னைக்கு பரிதாபமா இருக்கு பழனிசாமி நிலைமை. 10 தோல்வி பழனிசாமியை பண்ணி காமிச்சிட்டேன். முதல் ஆள் நான் தான் அதுல. ஆக இன்னும் போக போக வேடிக்கை பாருங்க. கொஞ்சம் வேலை கம்மியா இருக்கு, வேலை முடியும். 26லாம் ஒரு இடம் கிடைக்காம டெபாசிட் போய் தெருவில் நிற்கிற அந்த காட்சியை காண வேண்டும் என்ற ஆசை தான் எனக்கு. ஆகவே அந்த திமிர் குறையணும், அகம்பாவம் ஒழியணும், ஆணவம் ஒழிய வேண்டும், அகம்பாவம் ஒழிய வேண்டும். ஆகவே அதெல்லாம் ஒழிஞ்சு நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது அவர் அந்த நேரத்தில் எந்த நண்பர்களும் அவர் கூட இருக்க மாட்டாங்க. அவர் போய் பிஜேபியில் போய் மெம்பராக சேர்ந்துக்கிட்டு போடும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். இந்த பேட்டியை முடிக்கும் பொழுது 4 வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருது. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு என்றார் தலைவர். ஆகவே அந்த வரிகள் தான் நமக்கு சொந்தமானவை. திராவிட இயக்கத்தில் தொடர்ந்து வீடு நடை போடுவோம். இந்த எடப்பாடி என்கின்ற அணி அதிமுக என்பதை இல்லாமல் செய்வோம். அதுவே நமது உறுதிமொழியாக இருக்கும். நன்றி, வணக்கம் ராஜவேலு. பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.